Hi students, இன்னைக்கு 10th Maths Trigonometryல example 6.12 பார்ப்போம். Question வந்து prove that tan squared A minus tan squared B equal to sin squared A minus sin squared B divided by cos squared A into cos squared B. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எக்ஸாம்பிள் 6.11 கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. நீங்கள் 2-3 தடவை போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். போட்டு பாருங்கள், அந்த ப்ராப்ளம் ஈஸி ஆகிடும். அது ஒன்றும் பெரிய இது இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்கும், அவ்வளோதான். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே கேட்டிருக்காங்க பாருங்கள். போன ப்ராப்ளத்தில் கிவ் இஃப் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதை சப்ஸ்டிட் பண்ணி அதெல்லாம் போட்டோம். இந்த ப்ராப்ளத்தில் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, ப்ரூவ் பண்ணு tan squared A minus tan squared B equal toன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் tan squared A LHS எடுத்துப்போம், tan squared A minus tan squared B. இது பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஒன்று பேசிக்காக மாற்றணும், அவ்வளோதான். பேசிக் ரேஷியோ என்ன, சைன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் காஸில் மாற்ற முடியும். டேனுக்கு வந்து என்ன, சைன் பை காஸ் தீட்டா, tan தீட்டா காஸ் தீட்டா உங்களுக்கு தெரியும். இங்கே tan ஸ்கொயர் இருக்கனால sin squared A cos squared A. இங்கே வந்து tan squared B இருக்குது பாருங்கள், வேரியபிள் சேஞ்சாக இருக்குது, அதனால் sin squared B by cos squared B மைனஸ் இருக்குது நடுப்பரில். இது வந்து என்ன செய்யலாம், எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் வந்து உங்களுக்கு தெரியும், cos squared A into cos squared B. அதை மல்டிப்ளை பண்ணிங்களா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க, இப்படி இந்த மெத்தடில் போட்டு பாருங்கள். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ராக்ஷன் எடுத்துகிட்டு எல்சிஎம் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா sin squared A into cos squared B வரும் ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனுக்கு. மைனஸ் ரெண்டாவது ஃப்ராக்ஷனுக்கு வந்து sin squared B by cos squared B மல்டிப்ளை பை cos squared A into cos squared B போட்டிங்கன்னா B வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ sin squared B into cos squared A வரும். ஸோ இது நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் எக்ஸாம்பிள் வீடியோஸில் போட்டிருப்பேன். இல்லை நீங்கள் எப்படி இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். இந்த பாருங்கள், இப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா sin squared A cos squared B, இங்கே போனுங்க sin squared B cos squared A மைனஸ் எல்சிஎம், அவ்வளோதாங்க. இந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சு. அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்கிறோம்னா, நான் இங்கே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருப்பேன், நீங்கள் இந்த ப்ராக்கெட் இல்லாமல் கூட நீங்கள் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. sin squared A into cos squared B, நம்ம ஐடென்டிஸ் நாம இருக்கு இல்லையா, sin squared theta plus cos squared theta equal to 1. இங்கே வந்து sin squared B plus cos squared B equal to 1 வரும். அதுலேருந்து cos squared Bக்கு வந்து 1 minus sin squared Bன்னு போடலாம். அதை வந்து ப்ராக்கெட்டில் போட்டேங்க. மைனஸ் sin squared B, cos squared A வந்து மைனஸ், அதே மாதிரி இந்த ஐடென்டிஸ் மாதிரி தான். cos squared Bக்கு வந்து 1 minus sin squared B போட்டோம், cos squared Aக்கு வந்து 1 minus sin squared A. இது வந்து ஃப்ரம் ஐடென்டிஸில் வருது. பாக்கி டினாமினேட்டர் அதை தான் போடுறோம். இதை இந்த ஸ்டெப்பில் வந்து இந்த ஐடென்டிஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஏன் நம்ம இந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் சைனில் இதில் இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, இங்கே வந்து சைன் இருக்குது, அதனால் இதையும் வந்து சைனில் மாற்றிக்கிறோம். இங்கேயும் சைன் பி இருக்கிறதுனால இதையும் சைனில் மாற்றிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சைனில் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைனில் இருக்கும், அவ்வளோதான். டினாமினேட்டர் அப்படியே இருக்கும். இந்த ஸ்டெப்பில் என்ன செய்கிறோம்னா, இந்த ப்ராக்கெட்டை வந்து ரிமூவ் பண்ணுறோம், இந்த மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணணும், ஏற்கனவே மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்குது. ஸோ sin squared A மைனஸ் sin squared A into 1 sin squared A, sin squared A மைனஸ் சைன் வருது, sin squared A into sin squared B, sin squared A into sin squared B, இந்த மைனஸ் மைனஸ் இந்த ப்ராக்கெட் இந்த எக்ஸ்பிரஷனில் உள்ளதை மல்டிப்ளை பண்ணுங்கள். sin squared B into 1 sin squared B, அடுத்தது மைனஸ் வருது, sin squared B into sin squared A, sin squared B into sin squared A, அது எழுதியாச்சு, டிவைடட் பை cos squared A. அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இந்த ஸ்டெப்பில் என்ன செய்கிறோம்னா, sin squared A மைனஸ் sin squared A into sin squared B, இந்த ப்ராக்கெட்லாம் ரிமூவ் பண்ணுறோம் மேலே நியூமரேட்டரில், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் sin squared B மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் sin squared B into sin squared A வரும். அதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம், இன்னும் ஆர்டர்ஸில் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஆர்டரில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். sin squared B into sin squared Aங்கிறத sin squared A into Bன்னு ஆர்டர் இது ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணுறோம், வேல்யூ சேஞ்ச் ஆகுது, டினாமினேட்டர் அது தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்களேன், sin squared A இங்கே மைனஸ் sin squared A sin squared B இப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் sin squared A sin squared Bன்னு இருக்குது, அதனால் இதுவும் கேன்சல், ஏன்னா இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது, அதனால் கேன்சல் ஆகுது. ரிமைனிங் என்ன இருக்குது, sin squared A மைனஸ் sin squared B, இந்த டினாமினேட்டர் இருக்குது, அது அப்படியே எழுதிங்க. sin squared A எழுதியிருக்கோம், இது கேன்சல் ஆகிடுது, இதுவும் கேன்சல் ஆகிடுது, மைனஸ் sin squared B இருக்குது. ஸோ டிவைடட் பை cos squared A equal to cos squared B equal to RHS பாருங்கள், sin squared A மைனஸ் sin squared B by cos squared A cos squared B, அவ்வளோதாங்க. இந்த ப்ராப்ளம் முடிஞ்சு. வெரி வெரி சிம்பிளஸ்ட் ப்ராப்ளம் இது, sin squared A by cos squared B, அவ்வளோதான். RHS என்ஸ் ப்ராப்ளம், அவ்வளோதான். இதில் என்ன மேஜராக ஒன்றும் இல்லை. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே வந்து எல்சிஎம் எடுத்துக்கிறோம், எல்சிஎம் எடுத்து நியூமரேட்டர் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். அடுத்தது இங்கே வந்து ஐடென்டிஸ் அப்ளை, இது ஐடென்டிஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே காஸ் ஸ்கொயருக்கும் இந்த இதுக்கும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
அப்புறம் அதை வந்து மல்டிப்ளை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம். அப்புறம் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணி எல்லாமே ப்ளஸ் மைனஸில் இருக்குது. அதை கேன்சல் பண்ணுறதெல்லாம் ஸோ RHS வந்துடுது. அவ்வளோதான், வெரி வெரி சிம்பிள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய நான் இஷ்யூ பண்ணுறேன், பப்ளிஷ் பண்ணுறேன் உங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும், டேரெக்டாக கிடைக்கும். வேறு கமெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுவேன். ஓகே, தேங்க்ஸ் அண்ட் பாய்.